Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம கிருஷ்ணருக்கு பிடித்தமான அவலை வச்சு ஒரு சூப்பரான கேசரி எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். ஏற்கனவே நம்மளோட வீடியோல அவலை வச்சு பாயாசமும் லட்டும் செஞ்சிருக்கேன். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வீடியோ கூட போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. இதுல 200 கிராம் அவலை எடுத்துர்க்கேன். நான் இன்னைக்கு மெஷர்மென்ட் கப்ல எடுத்துர்க்கேன். கிராம் கணக்குல 200 கிராம் வரும். இத நல்லா ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இத ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா ரவை பதத்துக்கு இதை அரைச்சிக்கோங்க. அப்போ தான் கேசரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட ஒரு 10 பீஸ் அளவுக்கு திராட்சையும் பாதாமும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாம். பாதாமுக்கு பதிலாக முந்திரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சா அவலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா உதிரியாக வரணும். அப்போ தான் நம்மளுக்கு கேசரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா உதிரியாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தாச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ கடாயில் ஒரு 2.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் எந்த கப்பில் அவல் எடுத்தேனோ அதே கப்பில் 2.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்தா அவலை சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் கேசரி லிக்விடாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்துடும். வெந்து கெட்டியாக ஆரம்பிச்சிரும். இந்த டயத்தில் இது கூட 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது நான் எந்த கப்பில் அவலை எடுத்தேனோ அந்த கப்பில் தான் 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா சர்க்கரை மெல்ட் ஆனதுக்கப்புறமா இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கலர் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அதிகப்படுத்திக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம இன்னும் மீதி இருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி மொத்தமாகவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் நெய்யை அதிகப்படுத்திக்கலாம். இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த பாதாம் கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.